ஹாய் ஃப்ரெண்ட், நேற்று தான் வெங்காயம் தக்காளி இல்லைன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல. வெங்காயம் தக்காளி இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டார். வரும்போதே இந்த கடையில் வாங்கினா இவங்களே இந்த மாதிரி தான் வாங்கிட்டு கடையில் ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க. அதனால் நான் கடையில் வாங்க மாட்டேன். வண்டியில் விற்றுட்டு வருவாங்கள்ல, 2 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 50 ரூபா இப்படி விற்றுட்டு வரேன். 4 கிலோ தக்காளி 50 ரூபா கூட வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி விற்கிறவங்க கிட்ட தான் வாங்குவேன் நான். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கும் வாங்கிட்டு வந்துட்டார். எப்பவுமே என்றைக்காவது ஒன்று எமர்ஜென்சினா தான் நான் கடையில் வாங்குவேன். அந்த கடையில் வாங்குறது கூட ரொம்ப ரேரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் டல்லாகவே இருக்குது, என்னன்னு தெரில. வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தா டல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். என் பையனும் என் கூடயே வேலை செய்கிறான். குடும்பா நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க செய்யும்போது நம்ம இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு ஏன் எங்கள் அம்மா எதுலேயும் என்னை கை வைக்க விட மாட்டேன்றாங்க, எந்த இதுவும் செய்ய விட மாட்டேன்றாங்கன்ட்டு அவங்களும் இது பண்ணுவாங்க. அதனால் அவனையும் கூட வச்சுக்கிட்டு நம்ம இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும். அதனால் நீயும் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அவனையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். வெங்காயம் தக்காளி எடுத்து போடுறேன் பாருங்கள். நான் வெங்காயம் பார்த்து போடுறேன். தோலோட போட்டால் இது மாதிரி ஆகிடும், தோல் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் ரிம் பண்ணுறான். அது அவனும் பண்ணுறான். இருமா நீ எதுக்குமா அப்படியே போடுறான், நானும் போடுறேன்னு சொல்லிட்டு கையிலேருந்து வாங்கி போடுறான். எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இந்த மாதிரி நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு அழகாக அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்போ தான் அதுங்களுக்கும் புரியும். ஆமாம், நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும், நம்ம வேலை தான் இது, அம்மா கூட மாட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா, தக்காளி 2 கிலோ 50 ரூபா தான். ரெண்டுமே தான் 100 ரூபா. இந்த மாதிரி வாங்கினதாங்க நம்மளுக்கு லாபம். ஏன்னா ஒரு வாரமாவது வச்சுக்கலாம்ல வெங்காயம் தக்காளி. அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்குறது. இந்த மாதிரி வாங்கினா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கினா, நான் பூண்டு கூட பாருங்கள், இந்த மாதிரி வண்டியில் விற்றுட்டு வர பூண்டு தான் வாங்குவேன். நம்ம அதே கடைக்கு போய் வாங்கினா 100 பூண்டு 25 ரூபா. அன்றைக்கி 100 கூட வாங்கலை, 50 பூண்டு தான் வாங்கினா 25 ரூபா. 50 பூண்டு 25 ரூபா. அதனால் நான் வாங்குறது இல்லை. நானும் பூண்டு வாங்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கி வச்சு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன். காலியாக போகுது. மறுபடியும் பூண்டை விற்றுட்டு வந்தாங்கன்னா அது வாங்கணும். 1/2 கிலோ 180 ரூபா கொடுத்து வாங்கினேன். அது மாதிரி தான் என் பையன் கையிலேருந்து பிடுங்கி போடுறான். மேலே இருக்கிற தோலெல்லாம் உரிச்சி எடுத்துடுறான். அம்மா இது இப்படிம்மா, அது அப்படிம்மா, இது அப்படிமான்ட்டு அது நடுவில் அவரை கொஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் என் பையன் கூட எங்கே போனாலும் அங்கே பின்னாடியே வந்துடுவான். பையனா வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டான். ஏதாவது நம்ம தப்பாக பேசினா தான் குழந்தைங்களுக்கு அது இது கஷ்டம். அதனால் நம்ம எதுவுமே பேசுறது இல்லை. நம்ம போய் வெளில போய் நிற்கிறோன்னா அவனும் வெளியில் உட்கார கூட்டிப்பேன். அதுதாங்க. ஓகேங்க, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்களும் பேசி விளையாடுங்க. ஓகே, பாய்.